ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் அந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதுவே ஒரு பெரிய மாற்றம். ஏன் மாற்றம் அப்படின்னா, உங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டு அதிபதி, பாதகாதிபதி. ஆனால் அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறது குருவோடு சேர்றதுனால நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்கார். கெடுதல் பண்ணக்கூடிய சனியை நல்லது பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே இப்போ நேரம் நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நேரம். சார் கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா? இப்போ கடன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு பணம் வரும், இன்னொரு கடன் வாங்குவீங்க, அதை அடைக்கிறதுக்கு பணம் வரும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இதில் அவங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உடன் பிறந்தோரின் பண உதவிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மிதுன ராசிக்கு ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 முதல் ஜூலை 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 வரைக்கும், 3ஆம் தேதி ராத்திரி, 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி மாத கடைசியில் ஜூலை 28 இரவு 7:49 முதல் ஜூலை 31 காலை 6:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது.
அதனால் மாத ஆரம்பத்துலேயும் மாத கடைசிலையும் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து வெளியில் பிரச்சனை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தான் உங்களுடைய சாமர்த்தியம்லாம். வீட்டில் கத்துவீங்க, கதறுவீங்க, சண்டை போடுவீங்க, எல்லாரையும் மிரட்டி உருட்டி வேலை வாங்குவீங்க. ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி தெரியுமா, வீட்டில் புலி வெளியில் எலி. அதனால் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க வெளியில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்னும் சூப்பரான விஷயம், 4ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வியாபாரத்தில் லாபத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் ஆதாயத்தை பெறுவார்கள். படிப்புனால ஆதாயம், அதாவது அது என்ன ஆகும், படிப்புனால வேலை கிடைக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் எதிர்பாலினத்தவர்களின் வளர்ச்சியால், எதிர்பாலினத்தவர்களின் உதவியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரிகள், உங்களுடைய தங்கைகள், தம்பி தங்கைகள், அதுவும் குறிப்பாக தங்கச்சி இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதுதான் வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை உங்களுக்கு. ஏன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலின வழக்கறிஞர்களால் உதவிகள் கிடைத்து வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே ஆப்போசிட் ஜெண்டர் தான். நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு பெரிய ஆண் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறது தான் அங்கே விசேஷமே. எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு பண்ணுறது வேறு, ஏன்னா தப்பான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசார ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல நண்பியாக துணை இருப்பாங்க. இது உங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதே சமயம் சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. புதிய தொழில் அல்லது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற தொழிலில் நீங்கள் போட்ட முதலீட்டுக்கான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நஷ்டமாயிட்டு இருந்தது, அந்த நஷ்டம் மறையக்கூடிய நேரம். இப்போ புதுசாக ஒரு கான்டாக்ட் வரும், அந்த கான்டாக்ட் மூலமாக புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, முடிஞ்சதுன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படியே பொடி நடையாக போயிட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன், அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80 ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, இந்தந்த இடத்துல ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் பெறும் பொழுது எதுமாற ஒரு வாழ்க்கை தாக்கத்தை, எதுமாற வாழ்க்கை சம்பவங்கள் நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நாம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதி சனி வந்து நீடித்திருக்கிறார். இப்போ 10ஆவதுக்கு குருவின் பார்வை வேற பெற்றுவிட்டது. பிகாஸ் ஆஃப் த ஜூன் மாதம் நடந்த குரு பெயர்ச்சி. ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா கடகத்துக்குள்ள வந்துட்டார். ஸோ கடகத்துக்குள்ள 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரருக்கு இன்னுமே வாழ்க்கை, இன்னுமே தொழில் மேன்மை, இன்னும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி, இன்னும் வேலையில ஸ்திரத்தன்மை ஆகிற மாதிரி, நல்ல க்ரோத் ஆகிற மாதிரி, இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாகிற மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்குது.
அதே சமயத்துல 2ஆம் இடத்துல குரு வரும்பொழுது வருமானம் அதிகமாகுது. 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறாருங்கிறப்ப பல வடிவில் பணம் வர மாற, ஒரே சோர்ஸ்ல வராம பல சோர்ஸ்ல வர மாற சில அமைப்புகளை கொடுக்குதுங்க. கடன் பெற்று ஏதோ ஒன்று வாங்கலாம், ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார், வரவேண்டிய பணம் வரும். ஸ்டாக் மார்க்கெட் அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ப்ராஃபிட் வரும். இது மாதிரி பல சோர்ஸ்ல வரக்கூடிய அமைப்புக்கு அந்த குருவின் சஞ்சாரம் கொடுக்குது. மற்றபடி ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராகு மேல இருக்கிற குரு பார்வை இல்லை. அப்படிங்கிறப்ப அப்பா விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் நீடிக்கும் பொழுது கொஞ்சம் ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், அவருடைய ஃபாதரோட உடல் நிலை கோளாறு அதெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் பொறுத்து அதை நம்ம உண்மையை ஊர்ஜிதமா சொல்ல முடியும். இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து ராசியதிபதி எப்படி இருக்கிறாருன்னா, புதனே கடகத்துல ஒரு வாரம் இருந்து வக்ரமாக மிதுனத்துக்கே வருகிறார். ஸோ வக்ரமாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற புதன் மிதுன ராசிக்காரர்களை நிறைய விஷயங்கள் ரீஎவாலுவேட் பண்ணி அவங்க செய்த கொண்ட வாழ்க்கை பயணத்துல என்னென்ன விஷயங்கள் அவங்க தவறா செய்தார்கள், என்னென்ன செய்யலாம், இன்னுமே என்னென்ன யுக்திகள் நாம நம்மளோட வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயத்தை வகுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நல்லா மூளை வேலை செய்யும். ஐடி சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை எதிர்பார்க்கலாம். நல்லா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்புகள், மாணவ செல்வர்கள் நல்லா சிரத்தையா படிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளுடைய விஷயத்தை சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது உத்வேகமாக செயல்பட்டு புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் மாதத்தின் 2வது வாரத்திலேயே சிம்மத்துக்கு போய் 3ஆம் இடத்துக்கு போடுவது அருமை. ஸோ நல்ல முயற்சிகள், நல்ல ஒரு யோகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் 12ல இருந்து 6 பார்க்கிறார். அந்த 6ங்கிறது ருணச்சத்ரு பாவத்தை பார்க்கறதுனால கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க புதுசா ஒரு பிரச்சனையில் போய் மாட்டாம இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையா போகக்கூடிய அமைப்பா பார்த்துக்குங்க. ஏன்னா புதுசா ஒரு சின்னதா நம்ம ஒரு சண்டை எழுப்புறோம்னா அது பெரிய வழக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதைகள் கொஞ்சம் சின்னதா இருக்கேங்கிறது லைட்டா எடுத்துக்காதீங்க. அதுக்கு உடனே அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா அதே கொஞ்சம் டிசீஸ் வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடனை அடைப்பதற்கு ஒரு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்திலேயே 6ஆம் வீட்டையே 12ஆம் வீட்டிலிருந்து செவ்வாய் பார்க்கறது அது ஒண்ணுதான் ஒரு குறையாக இருக்கிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தோட சஞ்சாரம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்களே பேசிக்கலாவே ஓரளவுக்கு புத்திசாலிகளாகவும் சமயோஜிய புக்தினால, பேச்சு திறமையினால, அறிவுனால வாழக்கூடிய அந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த அசால்ட்டா சில விஷயங்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா செவ்வாய் பலமா 6ஆம் வீட்டையே பார்க்கறதுனால அந்த ருணச்சத்ரு பாவம் வலுத்திருக்கிறனால அந்த உடல், ஃபினான்ஷியல், அப்புறம் நம்மளுடைய வம்பு வழக்குகள், இந்த 3க்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி செவ்வாய் திசை, செவ்வாய் புக்தியெல்லாம் போகாதவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ராசி அதிபதியே ராசியிலேயே மாதம் ஓரளவுக்கு 90% ஆஃப் த மாதம் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பிரச்சனைகள் தீர்த்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு டைம், பல மாதமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது, இந்த மாதம் நான் தீர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில வருமானங்கள் நம்ம எதிர்பார்த்த டக்குன்னு ஒரு நடந்துருச்சு, நான் 6 மாசமா போட்ட முயற்சி நான் எதிர்பார்க்காத டைம்ல டக்குன்னு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. வேலை தொழில நல்ல முன்னேற்றம். ராஜோகாதிபதி 1.5 வருஷமாகவே சனி இருக்கிறதுல நல்லாவே டெவலப் ஆகி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சனி ராஜோகாதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். அது வர இப்போ குரு பார்வை பெற்றனால வேலையில ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இந்த 6 மாசத்துல. அது குறிப்பா அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனாக ஜூலை மாதமாக உங்களுக்கு அமையும். ஸோ சூரியனும் ராசிக்குள்ள இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்குள்ள வர்றதெல்லாம் நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு ராசி அதிபதி பலமா இருக்கிறனாலையும் ராஜோகாதிபதி 10லேயே நீடித்து இருக்கிறனாலையும் குருவின் பார்வையும் அவர் பெறனாலையும் அந்த குருவின் பார்வை 6, 8, 10 பார்க்கறதுனால பல வடிவுள்ள பணமும், வரவேண்டிய பணம், எதிர்பார்க்காத பணம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துல சில பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு.
இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரமா, மிருகஷிர நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து உண்மையுமே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்களாக நம்ம எடுக்கும் பொழுது உண்மையுமே நல்ல தேர்ச்சியான நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு கிளாரிட்டி, லாங் டேர்ம் நமக்கு எப்படி இருக்குதுங்கிற கிளாரிட்டி, எந்த மாதிரி டைரக்ஷனை நம்ம போனால் நம்ம ஜெயிக்கலாம், 2-3 சாய்ஸ் எனக்கு முன்னாடி இருக்குது, எந்த சாய்ஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உண்மையான ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குது, எதை நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, எப்படி எடுத்தால் எப்படி போகலாம், எந்த டைமில் நீங்கள் அது அடைய முடியும், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம், எந்த நேரத்தில் வேலை கிடைக்கும், எப்போ அந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குழந்தை பெறுவாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வரவேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது உடம்பு எப்போ சரியாகுங்கிறதா இருந்தாலும் அந்த டைம் லைன்ஸை துல்லியமாக தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம். தசா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடம் அது மாதிரி பேசலாம், புக்தி பார்த்தீங்கன்னா 2 வருடம் 3 வருடம் வரும், அந்தரம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் வரும், சூக்ஷமாக வார கணக்கில் வரும். அதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற நேரம் துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் என்ன அடுத்த வரக்கூடிய விஷயங்கள், லாங் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா நம்ம என்ன கிளாரிட்டி நமக்கு வரும், நம்மளோட பாஸ்ட் லைஃப் மேட்ச் ஆகுதா, பாஸ்ட்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த பலன்கள் மேட்ச் ஆகுதா, இம்மிடியேட் பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் எப்படி போகுது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். புத்திசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கணுன்னா இல்லைங்க, ஒரே தடவையில் புரிஞ்சுக்குவாங்க. அந்தளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் ஜோவியலாக இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய தன்மை இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், சனி 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலிருந்து 12, 4, 7 இந்த இடங்களில் பார்த்துங்க சொத்து விரையும், ஆரோக்கிய குறைபாடு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, திருமணம் ஆகிறதுலே ஒரு தடை, இந்த மாதிரி எதை தொட்டாலும் ஒரு தடை அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்லிருந்துலாம் நீங்கள் விடுபட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அடுத்து ராசிநாதன் ஆகிய புதன் பாருங்கள் உங்களோட ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ உங்கள் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே டெவலப் ஆகுங்க. உங்ககிட்ட இருந்த ஒரு கவலை, இனம் புரியாத ஒரு கவலை உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த இனம் புரியாத கவலை உங்களுக்கு நீங்கள் போகுதுங்க. நல்ல தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. உங்களுக்கான காலம்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிநாதன் ஆட்சியாகி உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ சூப்பரான விஷயம். அப்போ இந்த காலத்தை நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கணுங்க. அதுவும் 2ஆம் ராசியிலே பாருங்கள் சூரியனும் புதனும் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக செய்வீங்க. குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைங்க, கல்லூரி என்ட்ரன்ஸ் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடியது. ஏன்னா 3ஆம் அதிபதி சூரியன் ராசியில். அப்போ முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும், விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும், நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்து 7-10க்குரிய குரு 2ஆம் இடத்தில் உச்சம். அப்போ கட்டாயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலம்ங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம். ஏன்னா குரு தான் குழந்தைக்கான அதிபதி. அப்படிங்கும்போது அவரே உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமாய் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு சூப்பராக குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 3ல் சுக்கிரன் கேது
சேர்ந்துருக்குங்க. அப்போ கேது 3ஆம் இடத்துல உட்காந்து என்னதான் உங்கள் முயற்சிகளில் தடை கொடுத்தாலும் 3ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துருக்கனால கட்டாயம் முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இருந்தாலும் ஒரு தடை ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணிடுங்க, விநாயகர் அகவல் படிச்சிருங்க. அடுத்து குழந்தை 5ஆம் இடம் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. ஆனால் உங்கள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உட்கார்ந்து மனம் விட்டு பேசி ஒரு முக்கியமான முடிவுகள் அவங்களோட துறை சார்ந்த முடிவுகள்லாம் எடுக்கணும்னா அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அவங்கள வாட்ச் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, அடுத்த உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்குறாருங்க. செவ்வாயும் தான் வீட்டை தானே பார்க்குறாரு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்பவே சிறப்புங்க. அப்போ ஒரு நீண்ட நாளாக மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலைக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது சொந்த ஊர்லேயே கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்குறனால சொந்த ஊர்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. ஒரு லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லோனும் இந்த சமயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த லோனை வச்சு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்த சனி ராகு செவ்வாய் இத்தனை கிரகங்கள் பார்க்குறாங்கங்க. கொஞ்சம் லைஃப் பார்ட்னர்கிட்டே ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டே ஆகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் நல்லா தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. ஆனால் எதாக இருந்தாலும் சரிங்க, பார்ட்னர்கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறது இன்னும் சூப்பராக உங்களுக்கு இருக்கும். அடுத்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 7ஆம் பார்வையாக சூரியனும் பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாள் வியாதி உங்களுக்கு குணமாகும். அதாவது கொஞ்சம் அப்படியே நெஞ்சு லைட்டாக வலிக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசியாக பார்த்தா ஏதோ ஒரு சின்ன டாக்டரு உங்களுக்கு கேஸ் ட்ரபிள்னு சொல்லி அதுக்கு மாத்திரையை கொடுப்பாருங்க, சரியாக போயிடும். அந்த மாதிரி ஒரு இனம் புரியாமல் என்ன வியாதினே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கடைசியாக இப்போ இந்த கட்டத்தில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் மூலிமா உங்களுக்கு அந்த வியாதி குணமாயிருங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும், மர்ம உறுப்பில் அதாவது பிறப்பு உறுப்புகளில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்திருக்கும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். இது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. அடுத்து 9ல் ராகுங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. சுக்கிரன் வந்துட்டு நம்ம 9ஆம் இடத்தை பார்க்குறனால சுக்கிரன் ராகு சேர்க்கை அங்கே வருது. பெண்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 8, 9க்குரிய சனி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொழில் நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா 8, 9, 10 அப்படிங்கும்போது கர்மகாரியம் வசதி இல்லாதவங்க கர்மகாரியத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வர உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 10ல் வந்து குரு பார்வை இருக்குது. கட்டாயம் தொழில் நல்லாயிருக்கும். ஒரு தொழிலுக்காக ஒரு புதிய இடங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கு. தொழில் விஷயத்தில் கண்ணை மூடிட்டு நீங்கள் இறங்கலாம் தாராளமாக. அடுத்து 11ல் ராகு பார்வைப்படுதுங்க. 11ஆம் அதிபதி 12ல் இருக்காருங்க. அப்போ தொழிலில் கட்டாயம் நிறைய லாபம் வரும். அந்த லாபத்தை கொஞ்சம் அசட்டாகவோ மாற்றிக்கிறது ரொம்பவே சிறப்பு. அப்புறம் 12ல் செவ்வாய் ப்ளஸ் சனி பார்வை அங்கே இருக்குங்க. அப்போ ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பயணங்கள் பண்ணும்போது பயணங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு தடை வரும். அதாவது நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருப்பீங்க ட்ராவலுக்கு, ஆனால் அது ஏதாவது நம்ம கிளம்புற நேரத்தில் ஒரு தடையை கொடுக்கும். ஆனால் அந்த தடையை மீறி அந்த பயணம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குங்க. ஓகே, பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. சீனியர் சிட்டிசனுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்டிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்களாக எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க போட்டித் தேர்வு உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்கும். குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் இந்த மாதத்தை சிறப்பாக மாற்றிக்கணுன்னா நாங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அபிராமி அந்தாதி
படிக்கிறது ப்ளஸ் கர்ம காரியத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதத்தை ரொம்ப சூப்பராக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.